வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு சிலையை கொண்டுட்டு வந்துடுறாரு. ஊர் தலைவர்கள் எல்லாரும் அந்த சிலையை பார்த்ததோட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இந்த சிலை வந்துருச்சு, தம்பி சொன்ன மாதிரியே சிலையை மீட்டு கொண்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு பாக்குறாங்க. இத பார்த்துட்டு முத்துவுக்கும் சிவனாண்டிக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது, இவன் கையில எப்படி இந்த சிலை மாட்டுனுச்சு? நம்ம மூர்த்தி கிட்ட தானே கொடுத்து வேற எங்கேயாவது விற்க சொன்னோம், இவன் கையில எப்படி அந்த சிலை வந்துச்சு அப்படின்னு ஒரே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஊர் தலைவர்கள் கிட்ட இங்க பாருங்க, இந்த அம்மன் சிலை வந்து கிடைச்சிருச்சு. இந்த அம்மன் சிலைய கோவில்ல இருந்து யாரு எடுத்துட்டு போனா அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்க, ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, சொல்லுங்க தம்பி, இந்த அம்மன் சிலைய இங்க இருந்து யாரு எடுத்துட்டு போனது அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல இருந்து முத்துவும் சிவனாண்டியும் தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ண, அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அட்டை மேல பழி சொன்ன இந்த முத்துவும் சிவனாண்டியும் தான் ஊருக்குள்ள இருந்து இந்த அம்மன் சிலைய கொண்டுட்டு போயிட்டு மூர்த்தி அப்படிங்கிறவன் கிட்ட வித்திருக்காங்க. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அவங்கதான் கொண்டு போய் மூர்த்தி கிட்ட கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்றீங்க. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி, அம்மன் சிலைய திருடன இவங்க 2 பேரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றோம். ஏன்னா கொஞ்சம் கூட தப்பே பண்ணாத ஈஸ்வரி அம்மா மேல இவனுங்க பழி போட்டாங்க. அப்படி இருக்கையில இவனுங்க இதை விட வேற ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அம்மன் சிலைய திருடிட்டானுங்க, அதனால இனிமே இவனுங்களுக்கும் இந்த ஊருக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இவனுங்களை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட அவங்க 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பரமேஸ்வரி 2 பேரையும் பார்த்து, எப்படியாவது என் மருமகளை அவமானப்படுத்தி அவளை இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க விடாம பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தானே இப்படி பண்றீங்க. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, என் மருமக மேல எந்த தப்புமே இல்ல. ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து என் மருமக மேல அவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்கீங்க. நீங்க எல்லாரும் பழி போட்டதுக்கு பிராயச்சித்தமா என் மருமகளுக்கு நீங்க முதல் மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி டக்குன்னு, இங்க பாரு, எனக்கு இந்த கோவிலுக்கு வரத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எனக்கெல்லாம் இந்த முதல் மரியாதை வேண்டாம். நான் இந்த கோவிலுக்கு வரமாட்டேன். நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய தடுக்கிறாங்க. அம்மா, ஈஸ்வரி அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க ஐயா, உங்க பேச்சுக்கு எல்லாத்துக்கும் நான் மரியாதை கொடுத்துதான் நான் நின்னுகிட்டு இருந்தேன். என் மேல தப்பு இருக்குன்னு சொல்லியும் நான் அமைதியா பொறுமையா இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா என்னால வந்துட்டு இந்த ஊர் மரியாதையெல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமா, என் அக்காவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அக்காவுக்கு முதல் மரியாதை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் எந்த வகையில ஏத்துக்க? வேணும்னா நீங்க தூக்கி வச்சுப்பீங்க, இல்லைன்னா தூக்கி வீசுவீங்களா? இங்க பாருங்க, எங்க அக்கா கண்டிப்பா வந்துட்டு உங்களோட மரியாதைய ஏத்துக்க மாட்டா. ஏன்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து என் அக்காவை வந்துட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. ஊருக்கு முன்னாடி அவ்வளவு கௌரவமா இருந்த என் அக்காவை அவமானப்படுத்திட்டீங்க. அதனால நீங்க சொல்றது எதையும் என் அக்கா கேட்க மாட்டா அப்படின்னு சொன்னதோட ஊர் தலைவர்கள் நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, உங்ககிட்ட நாங்க கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சந்தர்ப்பங்களும் சூழ்ச்சிகளும் உங்க மேல வந்து பழி போடுற மாதிரி ஆகிருச்சு. நாங்களும் சரியா விசாரிக்காம உங்க மேல பழி போட்டுட்டோம். அதுக்கு பிராயச்சித்தமா நீங்களே இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னாடி நின்னு நல்லபடியா செய்து கொடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, அவங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா தானே கேக்குறாங்க. ஏன் ஈஸ்வரி ஒத்துக்க மாட்டேங்கிறேன்? ஒத்துக்க ஈஸ்வரி. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, அவங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா தானத்தை கேக்குறாங்க, சரின்னு சொல்லுங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி நிக்க, அப்போ ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, தயவு செஞ்சு ஏத்துக்கிடுங்கம்மா. இதை கேட்டதும் ஈஸ்வரியும், சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு கட்டாயப்படுத்துறதுனால நான் இந்த ஊர் மரியாதைய ஏத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஊர் தலைவர்கள் எல்லாருமே ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டதோட ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, வாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்.
ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அப்புறமா முத்துவேலும் சிவனாண்டியும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஹீரோ நேரா அவங்க கிட்ட போயிட்டு அத்தையை எப்படியாவது அவமானப்படுத்தணும், ஊருக்கு முன்னாடி அவங்கள தலைக்குனிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மாதிரி திட்டம் போட்டீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே நீங்க இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு தகுதியே இல்லாம ஆகிட்டீங்க. இதை கேட்டதும் அந்த முத்து சொல்றாரு, இங்க பாருடா டிரைவர் பையிலே, கூடி சீக்கிரம் அந்த ஈஸ்வரிய நாங்க பழி வாங்குவோம். நீ அந்த பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கறதையும் நாங்க நிரூபிப்போம். அப்ப ஈஸ்வரி என்ன பண்ண போறா அப்படிங்கறத பாக்குறேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொன்னதும் இதை கேட்டதும் அவங்களும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் நிக்க ஊர் தலைவர்கள் வந்துட்டு நீங்க இனிமே ரெண்டு பேருமே ஊருக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொன்னதோட அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ பரமேஸ்வரி அங்கேருந்து வந்துட்டு ஹீரோவை பார்த்து, ஐயா பேராண்டி, கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டேன். நல்ல வேலையா பேராண்டி, கடைசி நேரத்துல இந்த ஈஸ்வரியோட மானத்தையும் இந்த ஊரோட கௌரவத்தையும் காப்பாத்திட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி சரிங்க பாட்டி, நான் வீட்டுக்கு போறேன். பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி அப்படின்னு சொல்ல ஹீரோ நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப முத்து, சிவனாண்டி, காளியம்மாள் மூணு பேரும் வீட்டுக்கு போறாங்க. காளியம்மாள் சொல்றாங்க, பஞ்சாயத்துல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில நம்ம திட்டம் போட்டது நமக்கே வந்து முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களா, இதுக்கப்புறம் ஊர் பக்கமே போக கூடாதா? அப்ப முத்து சொல்றாரு, ஆமா காளியம்மா, ஊர் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல காளியம்மா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இருக்கட்டும், அந்த ஊரு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அந்த ஊர்ல கோவில் கும்பாபிஷேகமே நடக்க விடாம பாத்துக்கிறேன். நமக்கு அந்த ஊருக்குள்ள ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கண்டிப்பா நமக்கு சாதகமா பேசுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, ச்சே, அந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டுனது எனக்கு எவ்வளவு அசிங்கமா தெரியுமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன். அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பல வகையில பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் போல, நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது போல அப்படின்னு சொல்ல அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, அவனை எப்படியாவது காலி பண்ணலாம் அப்படின்னு தான் தீபாவளி அன்னைக்கு நம்ம திட்டம் போட்டான். ஆனா அது செல்லுபடி ஆகாம போயிட்டு மறுபடியும் வேற ஏதாவது ஒரு திட்டம் போடணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரிய காமிக்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள, என் மானத்தையும் என் கௌரவத்தையும் இன்னைக்கு நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நான் தான் சிலையை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எவ்வளவு வேதனையா தெரியுமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு இந்த ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆனா அது எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துல மறந்துட்டு என் மேல அவங்க எல்லாருமே பழி போட்டது அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, அதான் உண்மையை கண்டுபிடிச்சாச்சு, உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சாச்சு இல்லத்த, நீங்க தைரியமா இருங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, இது எல்லாமே உங்களாலதான் நடந்துச்சு. நீங்க மட்டும் உண்மையை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட ஈஸ்வரி பேசுறாங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, அக்கா, உனக்கு தெரியலையாக்கா, இதெல்லாம் ஒரு நாடகம். உன்னை எப்படியாவது அந்த ஊருக்குள்ள வர வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பரமேஸ்வரி நாடகம் போட்டிருக்கா, அது கூட உனக்கு தெரியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, நீங்க தேவையில்லாம இப்ப பிரச்சனையை உண்டாக்குறீங்க. அந்த சிலை எடுத்தது அந்த முத்துவேலும் சிவனாண்டியும் தான். அவங்க ரெண்டு பேரும் சிலையை எடுத்துட்டு அம்மா மேல பழி போட்டாங்க. அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. பார்த்துட்டு இப்ப பாட்டி மேல தப்புன்னு சொல்றீங்க. நீங்க வர வர நியாயமே இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த முத்துவுக்கும் சிவனாண்டிக்கும் ஆதரவா பேசுறீங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஏய், என்ன பேசுற? அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஏன் சாதகமா பேச போறேன்? அவங்கதான் நம்ம குடும்பத்தோட முதல் எதிரி. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அப்புறம் ஏன் சித்தி எப்ப பார்த்தாலும் பாட்டி மேலேயே நீங்க பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, ஆகா, இதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசுனா நமக்கும் நம்ம புருஷனுக்கும் தொடர்பு இன்னும் இருக்கு அப்படிங்கிறத இவ கண்டுபிடிச்சிருவா போலயே, சரி கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை, இதுக்கும் பாட்டிக்கும் எந்த வகையிலயும் சம்மந்தம் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அந்த முத்துவும் சிவனாண்டியும் தான் சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கானுங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, தெரியுமாப்ல, எதுவுமே தெரியாமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. மறுநாள் காலை என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, உங்களை கோவிலுக்கு முதல் மரியாதை செய்யறதுக்காக கூப்பிட்டாங்களே, ஞாபகம் இருக்கா அத்தை? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அங்க போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை,
இது மாதிரி அவங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா உங்களுக்கு வந்துட்டு முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ வாங்கலத்த. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள. அப்ப ரேவதி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட வில்லியும் அந்த இடத்துக்கு வராங்க. வில்லிக்கு சரியான காண்டு. ச்சே, எப்படியாவது அக்கா கரிய ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு திட்டம் போட்டா, கடைசியில ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அக்கா கறிக்கு முதல் மரியாதை கொடுக்கறதுக்காக இப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கு சரியான காண்டு. அப்ப ஈஸ்வரி நேரம் தங்கச்சிய பார்த்து, வாமா நீயும் போயிட்டு வரலாம். உடனே தங்கச்சியும் சரிக்கா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த கோவிலுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு ஈஸ்வரிக்கு சரியான பலத்த வரவேற்பா இருக்கு. அப்போ வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு பயங்கர பொறாமையில வெந்து போய் இருக்காங்க. நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில இங்க என்ன நடக்குது அப்படின்னு. பரமேஸ்வரி அவங்க மருமகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரமேஸ்வரி இத பார்த்துட்டு, என் மருமகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னு இத்தனை நாளும் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே இப்ப என் மருமகளுக்கு இவ்வளவு பெரிய கௌரவம் கிடைக்குது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா பாட்டி கிட்ட போயிட்டு, என்ன பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி இந்த கௌரவம் என் மருமகளுக்கு கிடைக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து எல்லாரும் சேர்ந்து என் மருமக மேல திருட்டு பட்டம் கட்டின போது என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா இப்ப என் மருமகளுக்கு முதல் மரியாதை கொடுக்கறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேரா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இதெல்லாம் ஆரம்பம் தான். இதே மாதிரி கூடிய சீக்கிரம் அத்தை வந்துட்டு இந்த ஊருக்குள்ள வந்து உங்க வீட்டுல இருப்பாங்க, உங்களை அத்தைன்னு கூப்பிடுவாங்க. அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும் பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அந்த சண்முகம் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா நம்ம வீட்டுல பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனா சண்முகம் கடைசி நேரத்துல அப்படி இறப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நமக்கு சாதகமா ஏதோ ஒரு ஆதாரத்தை அந்த சண்முகம் விட்டுட்டு போயிருக்கான். அந்த ஆதாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆதாரம் மட்டும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சுலபமா இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்தரலாம் பாட்டி. இது கேட்டதும் பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த கோவில்ல போய் நிக்கிறாங்க. அங்க நின்னதும் ஊர் தலைவர்கள் எல்லாருமே, நேத்து ஈஸ்வரி அம்மா மேல நம்ம எல்லாருமே அப்படி ஒரு திருட்டு பட்டத்தை கட்டணும், அதுக்கு பிராய்ச்சித்தமா அவங்களுக்கு இந்த கோவில்ல முதல் மரியாதை செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே முடிவு பண்ணோம். அதே மாதிரி ஈஸ்வரி அம்மாவுக்கு முதல் மரியாதை பண்றோம் அப்படின்னு ஈஸ்வரிக்கு முதல் மரியாதை பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஈஸ்வரிக்கு முதல் மரியாதை பண்றாங்க. ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரேவதி, ரோகிணி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த வில்லன்கள் 2 பேருமே தூரத்துல இருந்து ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. முத்து சொல்றாரு, மவனே நம்ம வந்தது மட்டும் இங்க உள்ளவங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சு கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, சித்தப்பா அதெல்லாம் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளை யாராவது பார்த்தா தானே பிரச்சனை, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரகசியமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப அங்க முதல் மரியாதை ஈஸ்வரிக்கு கொடுக்கறத பார்த்துட்டு 2 பேருமே பொறாமையில இருக்காங்க. இன்னொரு பக்கம் காளியம்மாள் நினைக்கிறாங்க, நம்ம எந்த வகையில திட்டம் போட்டாலும் இவன் ஏதாவது ஒரு வகையில உண்மையை கண்டுபிடிச்சு நமக்கு பிரச்சனையை கொடுக்கறான். கூடிய சீக்கிரம் வந்துட்டு அவங்க அவங்க எல்லாரையுமே அவமானப்படுத்தணும், ஈஸ்வரியோட குடும்பத்தை பிரிக்கணும். இது எல்லாத்துக்கும் பக்கபலமா இருக்கிறவன் அந்த டிரைவர் பையன். அந்த டிரைவர் பையல எப்படியாவது அந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கணும். கூடிய சீக்கிரம் அதுக்கான திட்டத்தையும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மாஸ்டர் பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தைக்கு முதல் மரியாதை கிடைக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நேத்து அத்தை மேல திருட்டு பட்டம் கட்டுனாங்க, இப்போ அத்தைக்கு அவ்வளவு பெரிய கௌரவம் கிடைக்குது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அண்ட் இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேச்சர் ரிலேட்டடான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.